கோவை மார்கழி திருவிழா நிகழ்ச்சியிலே முனைவர் விஜயசுந்தரி அவர்களின் சொற்பொழிவு 3ஆம் பாகம் தொடர்கிறது. மண்டபம் என்ற பெயர் இருக்கும். அத்தனை சிறப்புகள் அந்த நாயக்க மன்னர்களுடைய காலத்தில். அதில் விஜயரங்க சொக்கநாதர்னு ஒரு மன்னன், அவன் பாண்டிய நாட்டை சார்ந்தவன், மதுரையை தலைநகரமாக கொண்டு ஆட்சி செய்கிறான். அவனுக்கு இந்த இப்போ வைகுண்ட ஏகாதசி மார்கழி மாதம், இதுக்கு முன்னால் கார்த்திகை மாதத்தில் இப்போ நாம் 23ஆம் தேதி வைகுண்ட ஏகாதசி பெருவிழா வருது. இதிலிருந்து இதுக்கு முன்னால் வர்ற ஏகாதசிக்கு பேர் கைசிகை ஏகாதசின்னு பேர். இது கார்த்திகை மாதத்து ஏகாதசி. இந்த ஏகாதசியில் மட்டும்தான் பெருமாள் அந்த படியில் இறங்கி இறங்கி வரும்பொழுது எந்த வாகனமும் எடுத்துக்கொள்ளாமல் பட்டாச்சாரிய பெருமக்கள் அந்த ரங்கநாதரை கையிலேயே தூக்கிக்கிட்டு வருவாங்க. இது ஒரு தனிச்சிறப்பு. அதுக்கு பேர் கற்பூர படியேற்றம்னு பேர். ஒவ்வொரு படியிலையும் நிறுத்தி கற்பூரம் காட்டுவாங்க. அதை பார்க்கறதுக்கு காண கண்கோடி வேண்டும். அத்தனை லட்சக்கணக்கான பக்தர்கள் வருவார்கள். இந்த செய்தியை கேட்டு மதுரையிலே ஆண்டு கொண்டிருக்கிற நாயக்க மன்னர்களில் ஒருவனான விஜயரங்க சொக்கநாதர் புறப்பட்டு வர்றார். ரங்கனை பார்க்கணும். அவர் மனைவி 2 குழந்தைகள் எல்லாரையும் அழைத்து கொண்டு வருகிறார். அவர் வர்றதுக்குள்ளே இங்கே கற்பூர படியேற்றம் முடிஞ்சு போயிடுது. பெருமாளுடைய கற்பூர படியேற்றத்தை பார்க்க முடியல. அவர் வந்து நிற்கிறார். திருக்கோயிலில் வழிபாடு செய்கிறவர்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள், பெருமாளுக்கு வழிபாடு முடிஞ்சு போச்சு, அப்போ நான் பார்க்க முடியாதா கற்பூர படியேற்றத்தை? முடியாது. இனி நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால் 1 வருடம் காத்திருக்க வேண்டும். அடுத்த வருஷம் கார்த்திகை மாதம் ஏகாதசி வரும்பொழுது தான் நீங்கள் இந்த கற்பூர படியேற்றத்தை மறுபடியும் பார்க்க முடியும். நினச்சி பாருங்க, நாட்டை ஆளுகிற மன்னன் வந்து எதிரில் நிற்கிறாங்க. அவனுக்காக கூட திருக்கோயில் வழிபாட்டு நேரத்தையும் முறைகளையும் மாற்றக்கூடாது என்ற வைராக்கியம் ரங்கநாதர் கோயில். இன்னைக்கு அப்படியா? பூட்டிடுறான். ஒருத்தருக்கு மட்டும்தான் திறக்கிறான். இரவு நேரத்தில் வழிபாடு என்பது நம்ம முறையே இல்லை. இப்போ வரப்போகுது பாருங்கள், 1ஆம் தேதி எல்லா கோயிலும் ராத்திரி 12 மணிக்கு 1 மணிக்கு திறந்து வைக்கிறான். அது நம்ம மரபே கிடையாது. இரவு நேரத்தில் அர்த்தஜாம பூஜை நடந்த பிறகு கோயிலை திறப்பது என்பது நம்ம மரபிலே கிடையாது. அதனால தானே நடராஜ பெருமான் இடத்துல கொண்டு போய் எல்லா இறைவனும் தங்களுடைய ஒப்படைத்து விடுவான்னு ஐதீகம். நீங்கள் அர்த்தஜாம பூஜை தமிழ்நாட்டில் இருக்கிற கோவில்லையே கடைசியாக நடக்கிறது எங்கே தான்? சிதம்பரத்தில் தான். அதேமாரி கால சந்தி பூஜை, உஷா கால பூஜை முதல்ல நடக்கிறது எங்கன்னா அங்கே தான். ஏன்னா எல்லா ஊரில் இருக்கக்கூடிய இறைவனும் இரவு பூஜையின் பொழுது சிதம்பரம் நடராஜ பெருமானுக்கு இடத்திலே வந்து சேர்ந்து விடுவதாக ஐதீகம். அதற்கு பிறகு எந்த ஊர்லேயும் அர்த்தஜாம பூஜை நடக்காது. அதே போல காலை பொழுது ஐயா தான் என்ன கொடுக்குறாரு? எல்லாருக்கும் பால் நைவேத்தியம் செய்து எல்லா பெருமானையும் அவரவர் ஊருக்கு அனுப்பி விடுறாரு. அதனால தான் முதல் பூஜை தமிழ்நாட்டில் காலசந்தி சிதம்பரத்தில் தான் நடக்கும். இந்த முறையெல்லாம் யாருக்கும் தெரியாமல் ராத்திரி 12 மணிக்கு திறக்கிறான், 1 மணிக்கு திறக்கிறான். கேட்டால் புத்தாண்டு பிறந்து விட்டதுங்கிறான். ஏன் நம்ம மரபை விட்டுட்டு போகணும்? தெரியல. இதெல்லாம் யாருக்கும் தெரியல. ஆளுகிற மன்னன் அவன் வந்து நின்றால் கூட இன்னொரு முறை கற்பூர படியேற்றத்தை காட்ட மாட்டோம், நீ 1 வருஷம் காத்திருடான்னா. அவன் என்ன தெரியுமா செஞ்சான்? நம்மளா இருந்தால் என்ன செய்வோம்? சரி போயிட்டு அடுத்த வருஷம் வருவோம். எம்பெருமானை காணாமல் அவனுடைய கற்பூர படியேற்றத்தை பார்க்காமல் நான் ஒரு நாளும் மதுரைக்கு திரும்ப மாட்டேன்னு 1 வருஷம் ஸ்ரீரங்கத்திலேயே தங்கிட்டான். ராஜா, அரசி, குழந்தைகள் அத்தனை பேரும் தங்கி 1 வருட காலமும் அரங்கநாத பெருமானுடைய அந்த வழிபாடுகளையும் உற்சவங்களையும் பார்த்து மகிழ்ந்து, யாரு ரிட்டையர் ஆனவன் இல்லையா, ஆண்டு கொண்டு இருக்கிற ராஜா. நீங்கள் ஏதோ ஓய்வு பெற்றவர், வேறு வழி இல்லை, வந்து ஸ்ரீரங்கத்தில் வந்து எங்கும் சுற்றி ரங்கனை சேவிச்சிருக்கிறார் போல இருக்குன்னு அர்த்தம் இல்லை. நாட்டை ஆளுகிற மன்னன் ஓராண்டு முழுக்க தன்னுடைய தலைநகரமான மதுரையை விட்டுவிட்டு ஸ்ரீரங்கத்தில் வந்து தங்கி 1 வருஷமும் கோயிலுக்கு வந்து பார்த்துருக்கிறார். அதனுடைய அடையாளமாக இப்போ நாம் எங்கே இருக்கிறோம்? ராஜ மகேந்திரன் திருச்சுற்று 2வது சுற்றில் வலது பக்கம் கிளிமண்டபம்னு சொன்னேன், பலகை மட்டும் இருக்குன்னு. இடது பக்கமாக சுற்றி வந்தீங்கன்னா இன்றைக்கும் அந்த விஜயரங்க சொக்கநாதர், அவருடைய மனைவி, 2 குழந்தைகள், இந்த 4வரையும்
யானை தந்தத்தாலான பொம்மையாக செய்து ஆள் உயரத்திற்கு கண்ணாடி பலகை போட்டு செவுத்துல இன்னைக்கு வச்சிருக்கான். விஜயரங்க சொக்கநாதர் குடும்பம் என்ற பெயர் பலகையோடு அத்தனை வரலாறுகள் பொதிந்து கிடக்கக்கூடிய அற்புதமான திருத்தலம் அந்த தலம். அதையெல்லாம் முடித்து கொண்டு பின்பகுதிக்கு செல்லுகிறோம். அந்த பின்பகுதியிலே இருக்கக்கூடிய அற்புதமான மண்டபத்திற்கு பேரு அர்ஜுன மண்டபம். அந்த அர்ஜுன மண்டபத்திலே தான் ஒவ்வொரு ஆண்டும் வைகுண்ட ஏகாதசி பெருவிழா நடக்கிறது. நீங்கள் அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீங்க, பகல் 10 ரா 10 அப்படின்னா என்னையா 10 10ங்கிறான். பல பேர் நெத்தியில் போடுற 10ங்கிறான், பல பேர் 10ஆம் நம்பருங்கிறான். 10ன்னா என்ன? ஒன்றும் இல்லைங்க. எளிமையாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்த 20 நாட்களும், அதாவது முதல் 10 நாள் பகல் நேரத்தில் எம்பெருமான் கருவறையை விட்டு புறப்பட்டு இந்த அர்ஜுன மண்டபம்னு இப்போ நான் சொன்னேனே, இந்த 2ஆம் திருச்சுற்றுல இந்த அர்ஜுன மண்டபத்தில் வந்து தங்கி எல்லாருக்கும் காட்சி அளித்து அருளை தந்து, இதெல்லாம் சிறப்பு இல்லைங்க, ஒரு தனித்த சிறப்பு. தமிழுக்காக பெருமான் தன்னை முழுமையாக ஒப்படைத்து கொண்ட திருநாள் தான் வைகுண்ட ஏகாதசி. இப்போ பெரியோர்கள் எல்லாம் பாட்டு பாடும் பொழுது 4000 திவ்ய பிரபந்தம் ஓதப்படும்னு ஐயா சொன்னார். அந்த 4000 திவ்ய பிரபந்தத்தையும் பெருமாள் இந்த 20 நாளும் காதில் கேட்குறார். என் காதில் வேறு ஒன்றும் ஓதக்கூடாது, அந்த தமிழ் பாட்டு மட்டும்தான் என் காதில் கேட்கணும்னு அதுக்காக வருஷத்தில் 20 நாளை ஒதுக்குறாருங்க. 10 நாள் பகல் 10 பகல் நேரத்தில் எம்பெருமான் கருவறையில் இருந்து புறப்பட்டு அர்ஜுன மண்டபத்தில் வந்து உட்காருவார். உட்கார்ந்த உடனேயே ஆழ்வார் பெருமக்கள் அத்தனை பேருக்கும் மரியாதை. பெரியோர்களே, இன்றைக்கு ஒரு தமிழக அரசு செய்கிற அத்தனை பணிகளையும் அந்த நூற்றாண்டிலேயே ரங்கராஜன் செய்தான். எப்படி செய்தான்னா, இன்னைக்கு புலவர்களுக்கெல்லாம் விருது கொடுக்குறோம், தமிழை வளர்த்தவர்களுக்கெல்லாம் விருது கொடுக்குறோம், பட்டம் கொடுக்குறோம். அவன் என்னடா செஞ்சான்னா, ரங்கநாத பெருமான் இன்றைக்கும் ஒவ்வொரு ஆழ்வாருக்கும் தலையில் பட்டம் கட்டுவாங்க. இன்னைக்கு இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு இல்லையா? முந்தா நாள்லேருந்து முதல் நாள் தொடங்கியாச்சு, இது 3ஆவது நாள்னு நினைக்கிறேன். பகல் 10 3ஆம் நாள் காலையில் புறப்பட்டு எல்லாரும் வந்து உட்கார்ந்துருவாங்க. ஆழ்வார் பெருமக்கள் அத்தனை பேருக்கும் அவர்களுடைய பாசுரத்தை பாடச் சொல்லி கேட்டுவிட்டு தலையிலே பட்டம் கட்டி சிறப்பு நைவேத்தியம் செய்யக்கூடிய அற்புதமான பணி இன்னைக்கு நடக்குது. அந்த சிறப்பு தான் பகல் 10. வீட்டுக்கு போய் 4000 திவ்ய பிரபந்தம் புத்தகம் இருந்தால், இல்லைன்னாலும் நூலகத்திலேயாவது எடுத்து படித்து பாருங்கள். திருமொழி என்று முடியக்கூடிய பாசுரங்களை இந்த முதல் 10 நாட்கள் பாடுவார்கள். என்னெல்லாம் திருமொழின்னு முடியுது? பெரியாழ்வார் திருமொழி முடியுதா? எடுத்து பார்க்கணும். இதெல்லாம் பெரியாழ்வார் திருமொழி, பெருமாள் திருமொழி, நாச்சியார் திருமொழி. திருமொழி என்று முடியக்கூடிய 4000 திவ்ய பிரபந்த பாசுரங்களை எல்லாம் முதல் 10 நாட்கள் ஓதுவார்கள். 10ஆம் நாள் முடிஞ்சு 11ஆவது நாள் விடியற்காலை பொழுதுல தான் 4:30 மணி வாக்கில் சொர்க்கவாசல் திறக்கும். எம்பெருமான் அந்த சொர்க்கவாசல் வழியாக வெளியில் வந்துடுவார். அன்னையிலிருந்து 10 நாள் இரவு நேரத்தில் சாயங்காலம் 6 மணிக்கு தான் கருவறையிலிருந்து புறப்படுவார். புறப்பட்டு ஆயிரங்கால் மண்டபத்தின் வழியாக வந்து அந்த ஆயிரங்கால் மண்டபத்திலே உட்கார்ந்து விட்டு, இது அர்ஜுன மண்டபம், அது ஆயிரங்கால் மண்டபம். இரவு நேரம் எதுக்கு தெரியுமா வர்றாரு? அன்றைக்கெல்லாம் ராஜா வந்து சபையில் உட்காந்துட்டார்னா ஊரில் இருக்கிற மக்கள் எல்லாம் வந்து உட்காந்து பாட்டு, நடனம், கூத்து, கச்சேரி அத்தனையும் பார்ப்பான் இல்லையா? இவர் தான் ராஜாவாச்சே. அதனால ரங்கராஜன் வந்து உட்கார்ந்த உடனேயே, அடே அப்பா, இன்றைக்கும் எத்தனை மக்கள் பாட்டு கச்சேரி ஒரு பக்கம், நாட்டுப்புற நடனம் வைப்போம், கோலாட்டம், கும்மி ஆட்டம், ஒயிலாட்டம் அத்தனையும் நடக்குங்க இந்த 10 நாள். இரா 10 பகல் 10 நடக்கிறது யாருக்குமே தெரியாது. ஏன்னா அது கோயிலுக்குள்ள பகல் நேரம். அவன் வேலைக்கு போவானா, பகல் 10 போய் பார்ப்பானா? ஒருத்தனும் போகமாட்டான். ஆனால் மாலை நேரம் வந்தவுடன் மகிழ்ச்சி குலுங்க வந்து பாருங்கள். அடே அப்பா, வைகுண்ட ஏகாதசிக்கு பிறகு வரக்கூடிய 10 நாட்கள் ஜே ஜே என்று குழந்தைகளும் குட்டியுமாக அத்தனை பேரும் வந்து அந்த மணல்வெளியிலே ஆயிரங்கால் மண்டபத்திலே உட்கார்ந்திருப்பார்கள். இதில் இன்னொரு சிறப்பு என்னன்னா, நாயக்க மன்னர்கள் இன்னும் என்ன செஞ்சாங்க, இந்த ஆயிரங்கால் போட்டு தூணை போட்டு மண்டபத்தை கட்டினாங்களா, அது பத்தாம பெரிய மணல் வெளிப்பகுதி இருக்கும். அந்த மணல் வெளி பகுதியில்
தென்னை மர தூண்களை அமைத்து தற்காலிகமாக 1000 மண்டபம் பத்தாது, 1000 தூண் பத்தாதுன்னு தென்னை மரத்தாலே தூண்களை அமைத்து அதற்கு மேலே கொட்டகையிட்டு திருவிழா நடத்தக்கூடிய முறையும் தமிழ்நாட்டிலே இந்த திருக்கோயிலில் மட்டும்தாங்க. இதெல்லாம் அத்தனை சிறப்பு அந்த கோயிலுக்குள்ளே இருக்கிறது. அப்படிப்பட்ட சிறப்புகளை எல்லாம் கொண்டதுதான் அந்த 2வது திருமன்றம் என்று சொல்லக்கூடிய திருச்சுற்று. ராஜமகேந்திரன் திருச்சுற்று என்ற பெயரோடு விளங்குகிறது. இதையெல்லாம் தாண்டி அந்த ராஜமகேந்திரன் திருச்சுற்று முடிஞ்சு இப்போ நாம் வெளியில் வரப்போகிற நேரத்தில் அங்கே சுவரில் ஒரு ஓவியம் இருக்கிறது. அந்த ஓவியம் எது என்றால் சாட்சாத் திருப்பதி வெங்கடேச பெருமானுடைய வடிவம். பிள்ளை லோகாச்சாரியார்னு ஒருத்தர், அவர் என்ன செஞ்சாருன்னா திருப்பதி பெருமாளை பற்றி ஒரு பாட்டு பாடியான்னர். இன்னைக்கு நம்ம ஆளாக இருந்தால் காசு கொடுக்குறாங்கன்னா யாரை வேணாலும் எப்படியோ பாடிட்டு போயிடுறான். அவர் சொன்னார், அரங்கனை பாடும் வாயால், நல்லா கேட்டுக்கணும், பாட சொன்னது பெருமாளை, யாரை? திருப்பதி பெருமாளை பாடுறான்னத்துக்கு பிள்ளை லோகாச்சாரியார் சொல்லுகிறார், அரங்கனை பாடும் வாயால் வேறு ஒரு குரங்கனை பாடுவேனோ. இப்படி சொல்லி அவர் முடிக்கிறதுக்குள்ளே இந்த செய்தி யார் காதுக்கு போச்சு? திருப்பதி பெருமாள் காதுக்கு போச்சு. அவர் தந்தி அடிக்கிற மாதிரி உடனே சொன்னார், யார் அவன்? எந்த ஊருக்காரன்? ஸ்ரீரங்கத்துக்காரன். ஸ்ரீரங்கத்துக்காரனுக்கு வாய் கொஞ்சம் நீளமாக தான் இருக்கும், அதான் அவன் குரங்கன்னு நான் என்ன புடிடா ப்ரைஸன்னு கொடுத்தாரு. என்ன பரிசு? உடம்பு முழுக்க வியாதி, கடுமையான தோல் வியாதி, பொறுக்க முடியலை, கண்ணீர் வடிக்கிறார். அப்பொழுதுதான் அரங்கனும் அங்கே இருக்கிற வெங்கடேசனும் ஒன்றுதான் என்பதை அறிந்து கொள்ளுகிறார். அறியாமல் சொல்லிவிட்டேன், மன்னிக்க வேண்டும்னு வெங்கடேச பெருமானை கண்ணீர் வடிக்க அவர் பாடிய பாசுரங்கள் அத்தனை சிறப்பு மிகுந்தது. பிள்ளை லோகாச்சாரியார், ஓங்கிட்டேந்து இந்த பாட்டை வாங்கிறதுக்கு தானேடா உன்ட்ட அப்படிப்பட்ட வியாதியவே நான் கொடுத்தேன்னாரு பெருமாள். அவர் எப்படிப்பட்டவர்? திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா, திருமகள் மனம் நாடும் ஸ்ரீனிவாசா, ஏழுமலை வாசா, திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா, அன்பெனும் அகல் விளக்கை ஏற்றி வைத்தேன், அதில் ஆசை என்னும் நெய்யை ஊற்றி வைத்தேன், என் மனம் உருகிடவே பாடி வந்தேன், ஏழு மலையேறி ஓடி வந்தேன், நினைத்ததை நடத்தி வைப்பாய் வைகுந்தா, மறைத்ததை பறித்திடுவாய் கோவிந்தா. அதனால தான் எல்லாம் கட்டுக்கட்டாக கொண்டு போட்டுடுறான் போல இருக்கு. நினைத்ததை நடத்தி வைப்பாய் வைகுந்தா, மறைத்ததை பறித்திடுவாய் கோவிந்தா. அதுக்கு அமலாக்கத்துறைன்னு பேர் வச்சிருக்கானோ என்னமோ அதுவும் தெரியாது நமக்கு. எல்லாம் அவன் பண்ற கூத்து நமக்கு என்ன தெரியும்? உரைத்தது கீதை என்னும் தத்துவமே, உரைத்தது கீதை என்னும் தத்துவமே, அதை உணர்ந்தவர் வாழ்ந்திடுவார் சத்தியமே, திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா. எம்பெருமானை பற்றி பிள்ளை லோகாச்சாரியார் அவ்வளவு பாசுரங்கள் எழுதியிருக்கிறார். இந்த பாட்டு இல்லை, அவர் பாடின பாசுரம் வேற. பார்த்த உடனே எம்பெருமான் மனம் குளிர்ந்து போய் வெங்கடேசன் அவருக்கு அருளை பொழிந்தார். அந்த வரலாறு மக்களுக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக நாயக்க மன்னர்கள் காலத்தில் வெங்கடேச பெருமானுடைய பெரிய ஓவியம் கண்ணாடி பதிக்கப்பட்டு 300-400 வருஷம் ஆகுதுங்க. போய் பாருங்க, அவ்வளவு அழகா இருக்கிறது. அந்த எம்பெருமானை வணங்கி வெளியில் வருகிற வாசல் தான் அற்புதமான வாசல். அதுக்கு பேர் ஆரியப்படாள் வாசல்னு பேர். இப்போ நாம் நின்றுக்கிட்டு இருக்கிறது 2ஆம் திருச்சுற்று முடிஞ்சு எல்லையில் வாசல் வழியாக வெளியே வர்றோம். அந்த வாசலுக்கு ஆரியப்படாள் வாசல்னு பேர். அது என்னங்க ஆரியப்படாள்? இங்கெங்க ஆரியர்கள் வந்தார்கள்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஒரு காலத்தில் ரங்கநாதர் திருக்கோயிலில் மெய்காப்பார்கள், செக்யூரிட்டி யார்? வடநாட்டில் இருந்த ஆரியர்கள். ஆரியர்களை கூப்பிட்டு இங்கே செக்யூரிட்டி கார்டாக நிறுத்திட்டான். ஏன்னா அவன் தான் நல்ல கொழுன்னு இருப்பான், சப்பாத்தியெல்லாம் சாப்பிட்டுட்டு வலிமையாக இருப்பான்னு நினச்சாங்களோ என்னமோ. அங்கிருந்து கொண்டு வந்து வடநாட்டிலே இருந்து வந்தவர்கள் தான் பாதுகாவலர்கள். அதனால அந்த வாசலுக்கு பேரே ஆரியப்படாள் வாசல் என்று வைத்தார்கள். அந்த திருச்சுற்றுக்கு பேரு
இப்போ நாம் இருப்பது எத்தனாவது திருச்சுற்று? உள்நாழி திருச்சுற்று முடிஞ்சுது, ராஜமகேந்திரன் திருச்சுற்று முடிஞ்சுது, குலசேகரன் திருச்சுற்றுக்கு வந்திருக்கிறோம். குலசேகரன் திருச்சுற்று தான் பல விஷயங்களை கொண்ட பெருமையான திருச்சுற்று. ஏனென்றால் அந்த திருச்சுற்றினுடைய 4வது எல்லையிலே தான் இந்த வைகுண்ட ஏகாதசி என்று போற்றக்கூடிய சொர்க்கவாசல் அமைந்திருக்கிறது. ரொம்ப நாளாக நம்ம மக்களுக்கு ஒரு கேள்வி, இந்த சொர்க்கவாசல்னா என்ன, அது உண்டா, அதனுடைய பெருமை என்ன? ஒன்றும் இல்லைங்க. பார்க்கடலிலே வைகுண்டத்திலே என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் நம்மளால் பார்க்க முடியாது. ஏன்னா இந்த ஜென்மத்தில் என்னென்ன பாவம் பண்ணியிருக்கிறோமோ தெரியாது. தெரிந்து பாவம், தெரியாத பாவம், அவ்வளவு பாவம் பண்ணியிருக்கிறோம். நமக்கெல்லாம் வைகுண்டம் கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? ஆனால் ஒரு போஸ்டர் கிடைக்கும் நமக்கு. நம்ம இறந்த பிறகு போஸ்டர் ஒட்டிடுறாங்க இல்லையா? போஸ்டர் ஒட்டின பிறகு தான் அப்படி ஒருத்தன் வாழ்ந்தாங்கிறதே பல பேருக்கு தெரியுது. அது வரைக்கும் நம்ம வாழ்ந்தது தெரியல. இறந்த பிறகு இன்னார் வைகுண்ட பதவி அடைந்தார்னு போட்டுடுறான். அதான் அங்கேயும் பதவியை விடுறதா இல்லை நம்ம ஆளு. அங்கேயும் ஒரு பதவி, சிவலோக பதவி, வைகுண்டம் பதவி இங்கே தான் கிடைக்கல, அங்கேயாவது கிடைக்கட்டும்னு நம்ம ஆளதை பதவின்னு போட்டுடுறான். அதனால் நம்ம வாழ்ந்த லட்சணத்துக்கு வைகுண்டம் கிடைக்குமோ தெரியாது. அதனால் நாம் வாழுகிற மண்ணிலேயே ஒரு வைகுண்டத்தை ஏற்படுத்தினார். அந்த வைகுண்டத்தில் என்னெல்லாம் இருக்குமோ அதெல்லாம் ஸ்ரீரங்கத்தில் இருக்குது. அதனால தான் அதை பூலோக வைகுண்டம்னா. அங்கே என்னெல்லாண்டா இருக்குன்னா, விரஜா நதின்னு ஒரு நதி இருக்கான். எங்கே? வைகுண்டத்தில். அந்த விரஜா நதியிலே யார் குளித்து எழுகிறார்களோ அவர்களுக்கு உடல் பிணியும் மனப்பிணியும் வினை பிணியும் மறையும். அதனுடைய அறிகுறியா இன்றைக்கும் அந்த சொர்க்கவாசல் குலசேகரன் திருச்சுற்று முடிந்து சொர்க்கவாசலுக்கு போகிறதுக்கு முன்னால் பளிங்கு கற்களால் ஆன ஒரு கருப்பு நிற மண்டபத்தில் நாம் இப்பொழுது நிற்கிறோம். அந்த மண்டபத்திற்கு அடியில் விரஜா நதி ஓடுவதாக ஐதீகம். அதனால் சொர்க்கவாசல் வழியாக வெளியில் போகிறதுக்கு முன்னால் பெருமாள் அங்கே வந்து நிற்பார். அந்த கருங்கல் சலவைக்கல்லாலான மண்டபத்தில் ரொம்ப நேரம் நிற்பார். அங்கே எல்லா பாசுரங்களும் பாடுவாங்க. அந்த நேரத்தில் பக்தர்கள் அத்தனை பேரும் அந்த மண்டபத்திலே இருக்கக்கூடிய எம்பெருமானை கீழே விழுந்து வணங்குவாங்க. சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எனக்கெல்லாம் சொல்லுவாங்க, காதை வச்சுப்பாரு தண்ணி ஓடுற மாதிரி சத்தம் கேட்கணுவாங்க. அப்படியெல்லாம் அந்த வரலாறுகளை பதிவு செய்வதற்காக சொல்லப்பட்ட விஷயங்கள். அப்படிப்பட்ட விரஜா நதியிலே ஒருவன் குளித்து எழுந்தால் அவனுடைய வினைப்பயன் எல்லாம் தீர்ந்து போகும் என்பதன் அடிப்படையில் அந்த விரஜா நதி இருக்கக்கூடிய சலவைக்கல் மண்டபம், அந்த மண்டபத்தை தாண்டித்தான் பெம்பெருமான் போகிறார். இதற்கு இன்னொரு அர்த்தம் என்னவென்றால், அந்த வைகுண்ட ஏகாதசி நாளில் பெருமான் தன்னை நம்மை போல ஒரு அடியவராக மாற்றிக்கொள்ளுகிறார். அதான் வைகுண்ட ஏகாதசியினுடைய தத்துவம். ஏன்னா நம்மை போல ஒரு அடியாராக மாற்றிக்கொண்டு இந்த விரஜா நதியில் ரங்கநாத பெருமானும் குளிக்கிறார். நான் செஞ்ச பாவமெல்லாம் போகட்டும், என்னுடைய வினை பயனெல்லாம் தொலையட்டும் என்று குளித்து விட்டு அவர் முன்னால் போவார். அடியவர்கள் அத்தனை பேரும் பின்னாலே சென்று அந்த சொர்க்க வாசலுக்கு விளிம்பில் இப்போ நாம் நிற்கிறோம். இந்த சொர்க்க வாசல் கதவு சாத்தி இருக்குது. மேலே கொஞ்சம் நிமிர்ந்து பார்த்தீங்கன்னா தங்க பல்லி 2 உருவம் இருக்கும். அந்த தங்க பல்லிகளுக்கு தங்க தகடிட்டு 2 பல்லிகளினுடைய உருவம், அவை மோட்சம் பெற்றது, அதை பார்க்க வேண்டும் என்பது நியதி. இப்போ அந்த தங்கப்பள்ளியை பார்த்துட்டு இப்போ சொர்க்கவாசல் கதவு திறக்க போகிறது. நாம் எல்லாம் காத்து கொண்டிருக்கிறோம். அந்த சொர்க்க வாசலில் ஆளாக பெருமாள் தான் போகணும், அதுதான் விதி. ஆனால் இன்றைக்கி காலத்தின் கோலம், ஒரு 40 காவல்துறை உயர் அதிகாரிகள் போன பிறகு தான் பெருமாளே போகிறார். ஏன்னா பெருமாளுக்கு அவ்வளவு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியதாக இருக்குது, வேறு வழி இல்லை. இங்கே அருளரை ஆற்றி கொண்டிருக்கின்ற பெருந்தகைகள் நமது உள்ளத்திலே இருக்கின்ற இறை சக்தியை மேலெழுப்பி நமக்கு எல்லாம் தெய்வ பக்தியும் தேசபக்தியும் வளர்த்தி கொண்டிருக்கின்றது என்பது இந்த ஊர் செய்த, இந்த சுந்தராபுரம் மக்கள் செய்த புண்ணியமாக நாங்கள் கருதுகின்றோம். இதற்கு எல்லாம் வல்ல இறையொருள் நமக்கு கிடைக்க வேண்டும். நன்றாக மழை பெய்ய வேண்டும். பாரத தேசம் உலகுக்கெல்லாம் ஒரு குருவாக வர வேண்டும். சனாதன தர்மம் இந்த நாட்டிலே ஓங்க வேண்டும். இன்று சென்னை மாநகரிலும் தூத்துக்குடி போன்ற நகரங்களிலே
மழையினால் வெள்ளங்களில் சூழ்ந்திருக்கின்றது. அந்த வள்ளல் பெருமான் சொன்னதைப் போல அருட்பேராற்றல் கருணையினால் நல்ல மழை பெய்ய வேண்டும். வள்ளலார் சொன்னதைப் போல ஏரி குளம் ஆறு நிரம்பி வழிய வேண்டும், மாறி அளவாய் பொழிய வேண்டும், மக்கள் வளமாய் வாழ எல்லாம் வல்ல வருண பகவான் அருள் புரிய வேண்டும். அவர்களுக்கு இந்த செய்தியின் மூலமாக அங்கே தனது குழந்தைகளையும் தாயையும் தந்தைகளையும் இழந்து உணவிற்காக பசியாற்றிக் கொண்டிருக்கின்ற தொண்டாற்றிக் கொண்டிருக்கின்ற அத்துணை பெருந்தகைகளுக்கும் இந்த நேரத்திலே எங்களது மனமார்ந்த மகிழ்ச்சியும் அவர்களுக்கு எல்லாம் வல்ல இறையர்கள் கிடைக்க வேண்டும். அவர்கள் எந்தவித கஷ்டங்கள் இல்லாமல் அவர்கள் குடும்பங்கள் நிவாரண முகாமிகளிலிருந்து மீண்டும் தனது வீடுகளுக்கு சென்று வாழ்வாங்கு வாழ வேண்டும். இறையர்கள் கிடைக்க வேண்டும். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்று கூறி